ராதிகா கோபிக்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க அம்மா ஈஸ்வரி நடக்கிற விதமே சரியில்லை, அதனால் வீட்டை விட்டு போகணும். இனிமேல் அவங்க ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது. காலையில் பொழுது விடிஞ்ச கையோட வீட்டை விட்டு போக சொல்லுங்கள். அவங்க எங்கே போவாங்க ராதிகா அப்படின்னு கோபி கேட்குறாரு. ஏன் அவங்களுக்கு பெரிய வீடு இருக்குது, மருமக இருக்காங்க, பேர பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆளாக இல்லை, வீடாக இல்லை, அங்கே போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன ராதிகா நீ இப்படி பேசுகிற அப்படின்ட்டு சண்டை போடுறாரு கோபி. அதுக்கு சொல்கிறாங்க, இனிமேல் இந்த வீட்டில் அவங்களுக்கு இடம் இல்லை. அவங்க எங்கள் அம்மா கிட்ட நடக்கிற விதமே சரியில்லை, பேசுகிற பேச்சு சரியில்லை, அவங்க நடிக்கிறாங்க ரொம்ப அப்படின்னு சொல்கிறாங்க கோபிக்கிட்ட. கோபி இதை கேட்டுட்டு வெளியே வர்றாரு. இதை எல்லாத்தையுமே ஈஸ்வரி கேட்டுட்டு அப்படியே ரொம்ப இதாக உட்காந்துருக்காங்க, கவலையாக உட்காந்துருக்காங்க. அப்போ அம்மா மருந்து சாப்பிட்டியா அப்படிங்கும்போது என்ன வெளியில் எப்போ போகிறேன்னு கேட்க வந்தியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, ஏண்டா இது சின்ன வீடு தானே, அங்கே நான் பேசுகிறது இங்கே காதில் விழுவாதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ராதிகா அம்மா இதை ஒட்டு கேட்டுறாங்க. அவங்க பேசுகிறத கேட்டுட்டு ராதிகா கிட்ட சொல்கிறாங்க, அவங்க காலையில் போயிடுவாங்க ராதிகா, நீ பேசுனதை எல்லாத்தையும் கேட்டாங்க. கேட்டுட்டு கோபிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நீ சொல்லவே வேணாம், அந்த அம்மா காலையிலே போயிடும், என்ன திமிரு பிடிச்ச இதாக இருக்குது, பொம்பளையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் போனால் ரொம்ப நிம்மதிமா, எனக்கு இந்த பொம்பளையால் தொல்லையாக இருக்குன்னு ராதிகா சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, பாக்கியா என்ன பண்ணுறாங்க, ரெஸ்டாரண்ட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. செல்வியும் பாக்கியாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் பார் கடை ஓப்பன் பண்ண போகிறவர் வர்றாரு. ஜூஸ் கொடுங்கங்கிறாரு, கொடுக்குறாங்க. ஏங்க நாங்கள் இங்கே பொம்பளையாக இருக்கிறோம், நீங்கள் பக்கத்துலேயே பார் திறக்குறீங்களே, எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, எங்களுக்கு சங்கட்டமாக இருக்குது அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. ஏம்மா பொம்பளைங்கன்னாவே இப்படி தாம்மா, எதுக்குமே எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருப்பீங்க. இதே ஆம்பளைங்களாக இருந்தால் ரெஸ்டாரண்ட்டில் நல்லா வியாபாரம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இது பண்ணுவாங்க, எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சார், நாங்கள் பொம்பளைங்களாக இருக்கோம், பொம்பளைங்க வேலை பார்க்குறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைண்டா ரெஸ்டாரண்ட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன், உங்களோட நல்லபடியாக நான் பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு அந்த பார் ஓனர் சொல்கிறாரு. உடனே தூக்கி வாரி போட்டுருது பாக்கியாக்கு. என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் பொம்பளைங்களாக இருக்கிறோம் நடத்த வேணான்னு சொன்னால் நீங்கள் எங்கள் ஹோட்டலே நீங்கள் எழுதி கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் பாக்கியா கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, எதுக்கும் யோசனை பண்ணி சொல்லுங்கள், உங்களால் நடத்த முடியலன்னா நானே நடத்திக்கிறேன் ரெஸ்டாரண்ட்டை, நான் இதுக்கான காசை கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு போகிறாரு. இங்கே செல்வி சொல்கிறாங்க பாக்கியா கிட்ட, வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது அமிர்தாக்கும் ஜென்னிக்கும் அப்படிங்கும்போது என்னடி பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நடந்ததை சொல்கிறாங்க. உடனே அமிர்தா கிட்ட பாக்கியா கேட்குறாங்க, என்ன பிரச்சனை உனக்கும் ஜென்னிக்குன்னு கேட்கும்போது, நான் ஒன்றும் பண்ணலம்மா, நான் தாத்தாவுக்கு சாப்பாடு போட்டேன், அவங்க எடுத்துகிட்டு வராங்க, ஏன் நான் போட்டால் சாப்பிட மாட்டாங்களா தாத்தாண்டு ஏட்டிக்கு போட்டியாக பேசுகிறாங்க ஜென்னி அப்படின்னு. முன்ன மாதிரி இல்லைம்மா ஜென்னி அப்படின்ட்டு அமிர்தா சொல்கிறாங்க. சரி எதுவும் நீ வருத்தப்படாத அமிர்தா, அது கொஞ்ச நாளாக பிரச்சனையாக இருந்துச்சுல, அதனால் அப்படி இருக்குது ஜென்னி, அதனால் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கிறாங்க பாக்கியா. அதாவது அமிர்தா விட்டு கொடுத்து போங்கிறாங்க. ஜென்னிக்கு கொஞ்சம் திமிரு வந்துருச்சு, இப்போ எல்லாத்துட்டையும் ஒரு மாதிரி தான் பேசுகிறாங்க. இனி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க.